வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிடலாம்ல எக் பிரியாணி இல்லைனா முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. அதை ஒரு 30 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததாக 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சு அதில் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், கூடவே நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாஸ்மதி அரிசி, அதையும் கழுவி இதில் சேர்த்துருங்க. அரிசி ஒரு 80% தான் நம்ம வேக விடணும், முழுசாக வெந்துடக்கூடாது. அதே மாதிரி பாஸ்மதி அரிசி நம்ம வேக விடும் போது தாராளமாக தண்ணி இருக்கணும், இல்லைனா அரிசி கண்டிப்பாக ஒட்டிக்கும். அரிசி ஓடி வேகணும்னா நிறைய தண்ணி இருக்கணும். இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதை வடிச்சுப்போம். அடுத்ததாக ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நெய் காஞ்சதும் அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதை நல்லா நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுக்கலாம். இப்போ வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிப்போம். அந்த நெய் அதிலே இருக்கட்டும், வெங்காயம் மட்டும் மாற்றினா போதும். இப்போ அதே பேனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 6 அவிச்ச முட்டையை சேர்ப்போம். முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோக் இல்லைனா கத்தி யூஸ் பண்ணி அது மேலே கொஞ்சம் கீறி விட்டுருங்க, இல்லைனா முட்டை வேகும் போது வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ முட்டை நல்ல பொன்னிறமானதும் அதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு ஜாவித்ரி, 5 ஏலக்காய், பெரிய ஏலக்காய் 1, 5 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, அன்னாச்சி பூ 1, அப்புறம் கல்பாசி இருந்தனா அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் நல்லா காரமாக இருக்கிற பச்சை மிளகா, நான் 3 பச்சை மிளகா யூஸ் பண்ணுறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா பவுடர் 1 டீஸ்பூன். இந்த பிரியாணி மசாலா பவுடரோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா மேலே இருக்கிறது நீங்கள் அந்த ஐயை ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா வதங்கினதும் அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்ததும் இது நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா தயிரில் நிறைய தண்ணி இருக்கும், அந்த தண்ணி இறங்கி அந்த கிரேவி திக்காக வரணும். இப்போ பாருங்கள், இந்த கிரேவி நல்லா திக்காகிடுச்சு, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, அப்புறமா கொத்தமல்லி, அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சை பழத்தோட சாறு, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பிரியாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம என்ன வேணால் சேர்த்து நம்ம பிரியாணி செய்யலாம். காய்கறி, முட்டை, சிக்கன் என்ன வேணால் சேர்க்கலாம். நம்ம இப்போது முட்டையை சேர்த்துருவோம். இப்போ முட்டையை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தாலே அந்த சாதத்தை வச்சு நம்ம லேயர் போட்டுருவோம். இப்போ நான் இதில் காமிக்கிற மாதிரி லேயர் போட்டதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி மேலே தூவி விட்டுருங்க. நான் கொஞ்சம் வறுத்த வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதே மாதிரி தூவி விட்டுருங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சுற்றி விட்டுருங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு ஒரு தம்மு கொடுக்கலாம். அதுக்கு டைட்டாக ஒரு மூடியை போட்டு இந்த பாத்திரத்தை ஒரு தவா மேலே எடுத்து வச்சுருங்க. அந்த தவா நல்லா ஹை ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஃப்ளேமை லோ பண்ணிவிடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அது தம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இப்போ தம் ஆகிடுச்சு. அந்த மசாலாவோட இந்த மாதிரி அரிசி உடையாமல் கலந்து விட்டுருங்க. உங்ககிட்ட அப்படி கனல் போடுற வசதி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுங்கள், டேஸ்ட் இன்னும் கூடும். இன்றைக்கி இந்த பிரியாணியை கத்திரிக்காய் மசாலா அப்புறமா ரைத்தாவோட சர்வ் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.